அதிமுக தான். திமுக கூட்டணியும் முடிந்தது. இனி பாஜக தான் தமிழகத்தில். பரபரப்பு அறிக்கை. பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராம சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்துவிட்ட சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு சாதகம் என்று நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டீர்கள். அதற்கான காரணங்களை சொல்கிறேன். இந்த தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் வென்று பாஜக பெரும் தோல்வியை சந்தித்திருப்பது உண்மைதான். தேர்தலில் தோற்றிருக்கிறோம், ஆனால் அரசியலில் வென்றிருக்கிறோம். இதுவரையும் இந்தி கூட்டணி என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி காங்கிரசின் துரோகத்தால் இல்லாமல் போய்விட்டது. கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரசின் துரோகத்திற்கு துணை சென்றிருக்கிறார்கள். துரோகத்தின் வழி என்ன என்பது திமுகவிற்கு புரிந்திருக்கும். பாஜக நமக்கு எதிரிதான், ஆனால் ஒருபோதும் துரோகம் செய்ததில்லை என்கிற வரலாறு திமுகவின் நினைவிற்கு வந்தே தீரும். இனிமேல் திமுகவால் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் நாணயத்திற்கு தவில் அடிக்க முடியாது. பாராளுமன்ற செயல்பாடுகளில் முன்பு போல காங்கிரசின் நிலையை அடுத்து திமுகவால் செயல்பட முடியாது. விஜய் கட்சிக்கு கூட்டணி கட்சிகள் சென்றுவிட்ட நிலையில் இருக்கிற ஒரு சில கட்சிகளை வைத்துக்கொண்டு திமுக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியாது. அதிமுகவை பொறுத்தவரை மிக பெரும் சரிவை சந்தித்திருக்கிறது. 10% இடங்களுக்கும் மேலாக டெபாசிட் இழந்திருக்கிறது அதிமுக. எடப்பாடியார்கள் இனி அதிமுகவை கட்டி காப்பதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும். தொடர்ந்து 4 பொதுத் தேர்தல்களில் வீழ்ச்சியுற்ற கட்சியாக மிக பெரும் மனச்சோர்வில் இருக்கிறது அதிமுக. அதனை மீட்டெடுக்கும் மன வலிமையும் தலைமையும் எடப்பாடியாருக்கு இருக்கிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்ல முடியும். இப்போது தமிழக பாஜகவிற்கு காலமும் உருவாகி வருகிறது. திராவிட கட்சிகள் சோர்வடைந்திருக்கும் இந்த நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் அனுபவம் இல்லாத விஜய் ஆட்சிக்கு அமர்ந்திருக்கும் இந்த தருணத்தில் மிகச் சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்திய பேரரசின் பிரதமராக வலிமைமிக்க தலைவர் நரேந்திர மோடி இருக்கிறார். அரசியல் சாணக்கியராக அமித்ஷா அவர்கள் இருக்கிறார். தமிழக தாமரை தொண்டர்களின் வீழ்ச்சியும் வீரியமும் இந்த மாநிலத்தில் புதியதொரு அரசியலை வழிவகுக்கும். பாஜக ஒரு வித்தியாசமான கலவை. மற்ற கட்சிகளைப் போல மூத்தவர்கள் இல்லாமல் செயல் துடிப்பு மிக்க இளைஞர்களையும் தலைவர்களையும் கொண்ட கட்சி பாஜக. வரும் காலத்தில் அத்தகைய தலைமையும் நீண்டகால அனுபவமும் கூட்டாக சேர்ந்த தலைமை தமிழக பாஜகவிற்கு உத்வேகம் தரும் என்றும் தெரிவித்துள்ளார்.